ஐயா காலையில ஒரு வீடியோ பார்த்தேங்க ஐயா. ஒரு அக்கா வந்து ஐபோன் ஷோரூம்க்கு திமுக கொடுத்த டோக்கன் எடுத்துட்டு போய் ஐபோன் கேட்டிருக்காங்க, பாத்தீங்களா? இல்லையா, அது பாக்கலையா? அந்த வீடியோ போச்சு இன்னைக்கு நீங்க அடிச்சிடுற முரளி. உண்மையாவா சொல்றீங்க? ஆமாயா. முடியல. ப்ரோ கோஹோஸ்ட் வந்துச்சா? நான் நவீன் ப்ரோ சில பேர் சில பேர் டிவி ஆஃப் பண்ணாங்க. எப்பயுமே ஓஜி நாம தான், கவலைப்படாத. இல்ல இல்ல நவீன் ப்ரோக்கு தான் இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து கோஹோஸ்ட் கொடுக்கலாம். வெளியே போயிட்டு உள்ள வாடா, ஸ்பேஸ் கொஞ்சம் பார்க்க வெளியே போயிட்டு உள்ள வாடா. அது அக்செப்ட் பண்ண முடியல. ஜோசா வேற கை தூக்கிருக்கா, ரொம்ப நேரம் பேசுங்க. டாபிக் எல்லாம் எங்கெங்கயும் மாறி மாறி போயிட்டீங்க. அது விஜில் ப்ரோ சொல்லான்னு வந்தேன். ஏன்னா விஜில் ப்ரோ வந்து அசராம அடி வாங்கிட்டாரு. அதை கேட்டு அவர்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். பட் ஆனா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. நீங்க வேற அப்பர் ஹேண்ட் கடிச்சா விஜில் வந்து போட்டு பொலத்தி எடுத்துருவாரு. இப்பதான் நவீன் சொன்னா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அடி வாங்கிட்டு வந்தாங்க? இல்ல நான் போய் சேமா ப்ரோ ஸ்பேஸ்லயே சொன்னேன், பாவம் ஒரு தனியா அடி வாங்குறாரு, யாரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன், யாரும் வரல. நானுமே முரளி காலையில வந்து ஸ்பேஸ் போட்டப்போ அதுல வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டேன். எவனும் கண்டுக்கல, சரின்னு நான் delete பண்ணிட்டேன். गाइस நீங்க விளையாட்டா பேசுறீங்க. நான் பேசின டாபிக் வந்து விளையாட்டு கிடையாது. சோ அதனால நீங்க பாத்து இல்ல நீங்க எல்லாருமே அடி வாங்குறதா என்ன கெட்ட வார்த்தை பேசுனா திரும்பி பேசலன்னா அடி வாங்குறேன்னு நினைச்சிட்டு இப்படி தூண்டி விட்டுக்கிறீங்க. நீங்க அப்படித்தானே சேமாவை சொல்றீங்க. இருங்க புரியல இருங்க நீங்க சேமாவை டாபிக் வந்து தலித் வர்சஸ் அதர்ஸ் போயிருந்தது. அவன் தலித் வர்சஸ் காஸ்ட் பாலிடிக்ஸ் பேசியிருந்தான். அவனுக்கு தலித்துன்னு தான் பேசணும். நான் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். சோ அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஃபன்னா பேசுற சிச்சுவேஷன் அத கேக்கல ப்ரோ. அண்ணனை அபியூஸ் பண்ணிட்டான்ல. இல்ல எல்லாமே சம்டைம்ஸ் விஜிலாண்டி எல்லாத்தையுமே ஃபன்னா பேசிட்டு இருக்க மாட்டான். விஜிலாண்டிக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. சோ அதுவும் பேசுவோம். விஜிலாண்டி ப்ரோ நான் அத கேக்கல. அண்ணனை அபியூஸ் பண்ணிட்டாங்கல்ல. அச்சச்சோ அவரா அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சேன்னு சொல்லுவாங்க. இல்ல விஜில் சீரியஸா எடுத்துக்கலாம். விஜிலாண்டே நீங்க பேசுனது தப்பு, நீங்க யாரும் சொல்லல. பட் அதான் கவுண்டர்ல எதுவுமே வரல. செவத்தை பார்த்து எதுக்கு கத்திட்டு இருக்கணுங்கிறதா நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் காலைல. அது மக்களை 30 பேர் இருந்தாங்க அந்த ஸ்பேஸ்ல. அந்த 30 பேர் அந்த மக்களை நீங்க திருத்தி என்ன பண்ண போறீங்க? ஏன் என் சைட்ல இருக்க நியாயத்தை சொல்லணும்ல. அவன் காசு அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. இருங்க தோழர்கள், அவன் மாற மாட்டான்னு தெரியுது. ரொம்ப நேரமா சாம நீச்சல் அடிச்சிருக்கான்டா அவனுக்கு. அததான் ரொம்ப நேரமா நான் இழியா சொல்றதை கேளியா. அவன் எப்பயுமே அததான் பண்றான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும், சந்து உலகத்துக்கே தெரியும். எனக்கு புரியல விஜய், நீ இப்ப இந்த நேரத்துல நான் இதை சீரியஸா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு ஓப்பா நீ பேசுறது. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல அந்த இஷ்யூ பேஸ்டா நாங்க பேசும்போதும் அவன் வந்து ஜாதி முக்கியம்னு பேசுறான். நான் ஜாதியில இருக்கக்கூடாது, தலிதா தான் அவங்க நிக்கணும்ன்றேன். அவன் இல்ல தனித்தனியா பறையர் பல்லர் அருந்ததியர் அது மாதிரி பிரிச்சு நிக்கணும்ன்றான். நான் அந்த மாதிரி தான் என்ன கூப்பிடணும்னு அவன் சொல்றான். இல்ல நான் அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன், நான் தலித்துன்னு தான் டிக்ளேர் பண்ணுவேன், நான் தலித்துன்னு தான் என்ன நான் காட்டிப்பேன்னு சொல்ல வரேன். நான் சீரியஸ் நோட்ல கேக்குறேன். அவன் தமிழர் தானே பேசுறான், அப்ப ஏன் அவன் ஒத்துக்க மாட்டான்? என்னது தமிழ் வேந்தனா? தமிழ் வேந்தன் இல்ல, அந்த தமிழர் தானே அவன் தமிழர் தானே அவன். தமிழர்னா அவன் பேசுறானா நான் என்ன பண்ண முடியும்? பேசுறவன் சரியாயிடுவான்னு நம்புனீங்களா நீ? திராவிடர்னு பேசுறவன விட தமிழர்னு பேசுறவன் நல்லா இருப்பான்னு சொன்னீங்களா? அதுக்காக கேக்குறேன். நான் எப்படி சொன்னேன்? நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? திராவிடர்னு பேசி ஏமாத்திட்டானுங்க, சாதியற்றவர்கள் தான் தமிழர்கள் நான் சொன்னேன். இல்ல 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 நீ தமிழ் தேசியம் விடுதலை வாங்கி கொடுக்கும் நீ சொன்ன. அவன் பேசுறது தமிழர்கள். விஜிலண்டி நீ உன்னோட கூற்று அது. ஆனா அவரோட கூற்று ஜாதி இருக்கிறவன் தான் தமிழன், அதுவும் தமிழ் ஜாதின்னு தமிழ் மொழி பேசுற ஒரு மனுஷனா இருந்தா அவன் தான் தமிழன் அவன் சொல்றான். இது எனக்கு புரியல. அவன்கிட்ட நீ விலைக்கு என்ன பண்ண போற? அவன் உள்ள வந்துட்டான்யா. நாங்க ஃபன்னா பேசியிருந்தோம். நானு ட்ரிபிள்னு கம்புலாம். அவன் சடனா உள்ள வந்து ட்ரிபிள்னு ஒரு வார்த்தையை விட்டதுனால ட்ரிபிள்னை பிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரிபிள்னுக்காக நான் பேச போய் அப்படியே கடைசி வரைக்கும் நீ மட்டும் தானே இருந்த.
சரி ஐயா விடுங்க ஐயா. விஜிலாண்டி போன பக்கம் ஒரு பக்கம் வந்து வீரனுக்கு சில நேரங்கள் சறுக்கல்கள் ஏற்படும். அதனால அதை விட்டுட்டு அண்ணாமலைக்கு வாங்க ஐயா. ஷாம் நீச்சல் அடிச்சு இருந்து ஓஞ்சே போயிட்டான்டா. உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியலடா. செக் பண்ணி பாருங்கடா அவரை. இந்த சாமி நம்ம சாமா என்னாச்சு? சாமுன்னு சொன்னானே அன்பு யாரையா சொல்ற? இந்த சாமியா சொல்ற? ஆனா இந்த ஸ்பீக்கர்ல உட்காந்துருக்கேன் எல்லாம் அக்யூஸ்ட் சம்சீர பத்தியும் ஒரு ஸ்பேஸ்ல சாமுன்னு சொல்லிட்டாங்கிறக்காண்டி எந்த சாமுன்னு கேட்டுக்கிறியடா டேய். வந்து ஒரு அக்யூஸ்ட புடிக்க வச்சிருந்தாங்க அவன் தப்பிக்க விட்டாங்க கண்டதையும் பேசி. யார் அவன்? அவன் அக்யூஸ்ட்? ஐயோ அவனெல்லாம் எனேபிள் பண்ணாதீங்க. நீங்க வேற அதுக்கு டிவி கேபிளாஸ கூப்பிட்டு பேசுங்க. அவன் நல்லா பேசுவாயா? இன்னைக்கு எனக்கு லீவுடா, பொழுது போகணும்னு பிடிச்சி உட்கார ஆகாச வச்சிருந்தானுங்க. கூப்பிடுங்க. அதலிசன்ல இருக்கான். ஆகாச கூப்பிடுங்க. சோசியலிசம் பேசுவோம். சம்சி தோழர் வச்சுக்கிட்டு வந்துரும் ஐயோ மேல வந்துரும் சொல்லிட்டு வந்துரும். என்ன சம்சி பார்த்தா தோழர் எப்படி தெரியுது? சோசியலிசம் பைத்தியம் பேசுவோம். மாதிரி தெரியுதா இல்ல பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறோம்னு தெரியுதா? தமிழ் இப்பெல்லாம் தேசிய பேசக்கூடாது. கம்யூனிஸ்ட் தமிழ் தேசிய கம்யூனிஸ்ட்னால நான் வந்து ஒரு இது டீசெண்டா சொன்னேன். அவனுக்கு ஏதோ ஒரு மனப்பிரச்சனைகள் இருக்கு, ஒரு மென்டலி இல்லா இருக்கான்னு. நீங்க என்ன பைத்தியம்னு சொல்றீங்க? இதெல்லாம் தவறு. இல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. நீ வந்து அனாட்டமி லாங்குவேஜ்ல பேசுற, நான் மக்கள் மொழியில பேசுறேன். அதர்லிசன்ல தான் இருக்கான். கூப்பிடு பிங்மேன் கூப்பிடு வந்துருவான். சோசியலிசம் பேசுவோம். கம்யூனிஸ்டுகள் எல்லாம் நிறைய சோசியலிசம் வந்திருக்காங்க. பேசுறதுக்கு இந்த சந்த உலகத்துல என் தம்பி சோசியலிஸ்ட் காட்டி தவிர வேற யாருக்குமே தகுதி கிடையாதுடா. அவன் வரமாட்டான். சம்சி தோழர் இப்ப என்ன தெரியல. தனியாவே கடை போடுறான். இங்க வரமாட்டான். சாம் ஏதோ கை தூக்கியிருக்கான் பேசுறதுக்கு. சாம் பேசியா? இல்ல விஜில் இருந்துட்டு ஏன் விஜில் அந்த ஸ்பேஸ்ல போய் அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு சேமா கேட்டார்ல. அந்த மாதிரி வழி வகுத்து கொடுத்ததே எங்க லாசன் சேமா தான். அவர் அடி வாங்கும் போது நீங்க வந்து அவரை சொல்றீங்க, திட்டுறீங்க. இல்ல இது எனக்கு புரியலையே. எல்லாரையும் சம்பவம் பண்ணிடுவான், சம்பவக்காரரு சேமா எல்லாத்தையும் போய் அடி வாங்குவாருன்னு ஒரு பேர் இருந்தது. இப்ப அது தலைகீழா மாறி இருக்கு. நீங்க தானே பில்டப் கொடுத்துக்கிறீங்க. எனக்கு புரியல. நீங்களே பில்டப் கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்களே மாத்தி பேசிக்கிறீங்க. இந்த இஷ்யூனால நான் அப்படி போயிட்டு அந்த இஷ்யூனால எனக்கு புரியல. எதுக்கு இந்த பில்டப்? சேமா வந்து யாரையும் அடிக்க மாட்டாரு, துன்புறுத்த மாட்டாரு. விஜிலாண்டி அப்படி கிடையாது. மாத்தி மாத்தி பேசாதீங்க. அத சொல்றேன் சாம். புரியுதா? ஜோசா சொல்லுங்க. நல்லவன் இந்த உலகம். யாரும் இன்னொன்னு சொல்றேன். யாரும் இங்க பேச தெரியாம இல்ல, யாரும் வந்து இங்க இது பண்ண தெரியாம இல்ல. ஓகேவா? எல்லாருக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த மைண்டு யோசனைக்கு தான் பேசுவாங்க சாம. சரியா? யாரையும் இங்க குறைச்செல்லாம் பேசக்கூடாது. எப்போ ஒரு நாள் நமக்கும் திரும்பும். இல்ல சேமா அடுத்த ஸ்பேஸ்ல போய் விஜில் உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னார்ல. சேமா தான் வந்துட்டு அந்த ஸ்பேஸுக்கே கூட்டு போவாருன்ட்டு நான் சொல்ல வந்தேன். இப்ப நான் அந்த கான்டெக்ட்குள்ள வரல. சேமா இதுக்கெல்லாம் காரணம்னு சேம் பண்ணின்னு எழுதணும் உனக்கு. ஆமா ஆமா இதுக்கு நான் உனக்கு இன்வைட் மேல கொடுத்தேன். என் தலையெழுத்து. ஏமா ஒருத்தர் ஒரு பையன் வந்து ஒரு ஸ்பேஸ்ல உட்கார்ந்து இருந்தா என்னடா பேச போறான்னு சொல்லி பின்னாடி போய் உட்கார்ந்தா அவர் தலைப்பு ஓட்டி பேசுங்கிறாரு. அவன் தலைப்பை படிச்சுட்டு வெளியே வர்றான். இவனை எல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. என்ன தொடாதே யார் அந்த அசரீரி? யாரு? ரமணமூர்த்தி என்ன சொல்லுங்க. ரமணமூர்த்தி என்ன தமிழ்ல வந்து ஃபேஸ் போட்டு தலைப்பு ஓட்டி பேசினாங்க. விஜிலாண்டி போய் அந்த தலைப்பை மட்டும் படிச்சுட்டு கீழே இறங்கிட்டான். அது என்ன ஸ்பேஸ்? இது என்ன புதுசா இருக்கு? அவருக்கு இப்ப எல்லாத்துக்கும் டேக் போட்டு கூப்பிட்டாருல அவரு தமிழர்கள். எனக்கெல்லாம் டேக் போடல. எனக்கு நான் போறது இல்ல, அதனால எனக்கு டேக் போடலண்ணே. எனக்கு போடல. 4 மணி நேரமா போட்டு வறுத்துட்டு இருக்காரு. சூப்பரா. தெரியும் 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 தெரியும். அதனால ஒரு நாள் லைட் எனக்கு தான் போட்டுட்டு இருந்தான். இந்த திட்டினதுக்கு அப்புறம் போடுறது இல்ல. ரமணமூர்த்தினா இந்த 5 செகண்ட் மட்டும் கிராப் பண்ணி ஆர்காசம் ஆவாங்க ரமணமூர்த்தினா. ஆமா அவனுங்களுக்கு வேற என்ன தெரியும். இது டோல்டு வந்துட்டு அமைதியா இருங்க. டோல்டு சாப்பிட்டியா? அண்டாக்குள்ள போயிட்டான். சாப்பிட்டானா? கை நீட்டிட்டான். அவ்வளவுதான். எந்த அண்டாக்குள்ள நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? அந்த ரமணமூர்த்தி. ஆனா ரமணமூர்த்தி மட்டும் போல்ட்டா பேசுறாயா? யாருக்கும் பேச மாட்டான். நானும் பாத்துட்டேன்.
நாங்கெல்லாம் சொல்லுங்க ஒண்ணுக்குள்ள ரமணமூர்த்தி, ஒண்ணு, சொல்லுங்க ஒண்ணுக்குள்ள ரமணமூர்த்தி. ஒண்ணு, ஒரே ஊருக்காரவங்க. அப்புறம் போட்டோ மாத்துங்க, நல்லா இல்ல. அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். என்ன விஜிலே மதியானம் என்ன சாப்பிட்ட? முரளி உனக்கும் தான் சேர்த்து தான் ஒரு ட்ராக் போட்டிருக்காரு. உனக்கு போட்டிருக்காரு, விஜிலாண்டாக்கு போட்டிருக்காரு, மணி இது சேமாவுக்கு போட்டிருக்காரு. போட்டிருக்காருண்ணே. நான் பார்க்க மாட்டேன், மியூட்ல போட்டேன் அவரை. அதனால நான் அந்த ஸ்பேஸே நான் போக மாட்டேன். ராமமூர்த்தி காங்கிரஸா? ஆமா, ஆமா, காங்கிரஸ். ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு ஆளு, ஒரே ஒரு பேசுற, அது தமிழ்நாடு, அவ்வளவுதான். விஸ்வநாதன் டிஎம்கே, ராமமூர்த்தி காங்கிரஸ். ஏன்னா காலையில காங்கிரஸ் இப்ப ஆபீஸ்ல கஞ்சா பிரிஞ்சுட்டாங்க. எடுத்திருக்காங்களாம். நியூஸ்ல கஞ்சா பார்த்தேன். எடுத்தாங்க. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. கூட்டணிக்கு வந்து கூட்டணி சுட்டா குட்டா மண்டையிலே வைங்க அவருக்கு. என்னடா அது உண்மையா ஃபேக் ஷாக் நியூஸா? ஆகல. அது என்னோட பேஜ்ல வேணா போய் பாருங்க. நான் அது போஸ்ட் பண்ணிருக்கேன். அது நியூஸ்ல வந்ததுதான். நான் ஒன்னும் எடுத்துட்டு வரல. என்ன ரமணமூர்த்தி என்ன கஞ்சா போடுறவங்க எல்லாம் பழக்கமோ? நான் இதெல்லாம் எஸ்கேப் ஆயிடுறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் இல்ல, ஒரு காங்கிரஸ் வருதுல்ல, தெலுங்கானா escape ஆயிட்டு காங்கிரஸ். போங்க. ஓகே, திரிணாமுல் காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸ். இல்ல இப்ப மட்டும் எங்க ஆந்திராக்கு போயிருவாரு, தெலுங்கானாக்கு போயிருவாரு இவரு. இல்ல அவர் பாண்டிச்சேரி என்ஆர் காங்கிரஸ் ப்ரோ. ஆந்திரா காங்கிரஸ் இப்ப புரியுதா நாங்க ஏன் வேட்டி போடுறோன்ற மாதிரி கரெக்டா பேசுறாரு. ரமணமூர்த்தி இதுக்கு ஏதாவது பதில் குடிச்சா ஒண்ணு, நீங்க வேட்டி வரைக்கும் வந்தாச்சு. அது பட டயலாக். நான் எதுவும் எடுத்துட்டு வரல. மியூட் பட்டனை கரெக்டா யூஸ் பண்றாரு. சொல்லுங்க ரமணமூர்த்தி என்ன? அது நியூஸ்ல வந்தது, அதுக்கு எதுக்கு முட்டு கொடுக்க சொல்றீங்க? தப்பு எவன் பண்ணாலும் தப்பு தானே. கரெக்ட். திமுக காரன் வந்து ஆபீஸே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கான். இல்ல அப்படி கிடையாது தோழு. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். சாதாரண சாராயம் அதெல்லாம் வேற. இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள். இது எவன் பண்ணாலும் ஒத்துக்க கூடாது. அந்த ஸ்பாட்ல முடிச்சு விட்டுறணும் அவனெல்லாம். ரமணமூர்த்தி என்ன திமுக ஸ்பேஸ்ல போறீங்களா? திமுக கேஸ் போவோம்ப்பா. நாங்க என்னோட போட்டோ பார்த்தா எல்லாரும் மேலே வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு நம்ம பலியாகுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறது இந்த பக்கம். ஆனா பெரும்பாலும் வந்து இந்த திமுக பேச கூட்டி போறது இந்த சேமா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போவாங்க. அவங்களை நம்பிட்டு போறது, ஆளுங்க உருவிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. நம்மள தனியா அப்படியே சூத்து போட்டு அடிச்சிடுறாங்க எல்லாரும். அதனால இப்ப சேமாவும் நம்புறது இல்ல, முரளியும் நம்புறது இல்ல. அன்பு மட்டும் தான் நம்புவேன். ஆனா அன்பு நம்ம ஸ்பெஸ்க்கே வர மாட்டானே பாதி டயத்துல. எப்பயாவது ஒரு கதனை வர்றது. இந்த கம்யூனிஸ்ட் அன்புங்களா? அண்ணே நாம இதோ பாருங்க, நாம கருப்பு சட்டை கருப்பு சிவப்பு சட்டையை நோக்கிட்டு போவோம். இவன் டக்குன்னு சிவப்பு சட்டையை போட்டு வட்டாமாமே டுருன்னு போய் உட்காந்துடுறாங்க. நான் இப்ப பச்சை சட்டை போட்டுருக்கேன்டா. விவசாயி சங்கம்மா. ஓகே, அப்புறம் அடுத்து எந்த அதிமுக தலைவர் உருவ போறீங்க நீங்க நாளைக்கு? நவீன வெள்ளை சட்டைக்கு எங்கேயா போறது? வெள்ளை சட்டையும் தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, வெள்ளை சட்டை போட்டிருக்கேன். என்ன முரளி பதிலே வரல? அடுத்து எந்த அதிமுக தலைவர் உருவ போறீங்க? எடப்பாடி தான் பாக்கி. அது முரளி ப்ரோ, வெள்ளை சட்டை வந்து நம்மள மாதிரி ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. என்ன பண்றது? அவங்க தான் வாண்டடா உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு தெரியுது. திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல ரமணமூர்த்தி என்ன பேசுறது கேட்கல எனக்கு. கடையில இங்க ஒரு இதா வந்துருச்சு. ரமணமூர்த்தி அண்ணா வந்து நம்ம மதிக்கத்தக்க ஒரு ஆள். சரியா? கேட்கலன்னு சொல்றதே அவாய்ட் பண்றதுதான். கரெக்ட் தான் அன்பு நீ சொன்னது. இல்ல ரமணமூர்த்தி அண்ணா இல்ல நான் போன் வந்ததை கட் பண்றதுக்குள்ள நீங்க பேசிட்டீங்க. சொல்லுங்க போன் கட் பண்ணி விட்டேன்.
யோ அவருக்கு நான் டிஎம்லயே மெசேஜ் அனுப்புவாரு எனக்கு பெருசு பெருசா, அதையே உட்காந்து படிச்சுட்டு இல்ல அவருக்கு பதில் அடுத்து சொல்லுவேன். யார வந்து வாங்க போறீங்கன்னு கேக்குறாரு அதிமுகல. எதுக்கு? அதெல்லாம் வாங்கலாம் மாட்டோண்ணே, அவங்களாம் வருவாங்கண்ணே. இது என்ன கொடுமையா இருக்கு, புரியலையே. இப்ப யார் புகையை மூட்டி விட்டது? அப்படி நான் சொல்லவே இல்லையே. இந்த அடுத்த யாரு உருவ போறீங்கன்னு வாங்க போறீங்கன்னு பேச்ச ஒரே வார்த்தையை மாத்தி போட்டு விட்டாரு பாருங்க விசிலு. நாங்க இப்ப எடப்பாடி வந்து சேலம் மாவட்ட செயலாளர் கேட்டுக்கிட்டு இருக்காருண்ணே. அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டமான பொசிஷன், அதான் யோசிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல பேச காலையில மாட்டாரு. காலையில மிகச்சிறந்த திமுக காரரை நான் பார்த்தேன் அவரு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி காலைல ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன், நல்லா இருந்தது. நல்ல திமுக காரன் சொல்லி நிரூபிச்சிட்டாரு. அவர் தான் சேலம் மாவட்ட செயலர் வாங்கிட்டு இங்க வரேங்கிறாரு. என்னோட மொபைல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. அவரு திமுக காரர் மாதிரியே பேசினாரு அவரு. இப்ப ரீசெண்டா அதான் நேத்தோ என்னைக்கோ பேசியிருக்காரு அவரு. ஓகே 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 ஓகே. இந்த இடைத்தேர்தல் அதிமுக நிக்குமா ரமணன் என்ன? அதிமுக நிக்குதான் தெரியல. விசிகா ஒரு சீட்டு, காங்கிரஸ் ஒரு சீட் நிக்க போகுது போல நம்ம அதுல. இல்ல இந்த 7-8 தொகுதி எதுக்கு சம்சார கீழ இறக்கி விட்டீங்க? சம்சீர் தொடர்க்கு ஏதாவது போன் வந்திருக்கும் போயிருப்பாரு. அதான் போன் ஏதாவது வந்திருக்கும் போயிருப்பாரு. விசாரணை கேக்குறாரு. இந்த 7-8 தொகுதி இப்ப வருது இல்ல இடைத்தேர்தல், அதுல எல்லாம் நம்ம எவ்வளவு ஓட்ட தோத்தோன்னு ஏதாவது ஞாபகம் ஐயா இருக்கா? ஒரு 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 பிரஸ் மீட் பிஎஸ் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா முரளி? அதான் இப்பதான் நீங்க போட்டீங்க பார்த்தேன் ட்வீட். திமுக கூட்டணியில் இருக்கீங்களா? திமுக கூட்டணியே ஒண்ணு கிடையாது. அதுல நாங்க இருக்கமான்னு வர ஸ்டாலின் சொன்னாரா? ஸ்டாலின் போய் கேளுக்கிட்டாரா? இல்ல ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப ஸ்டாலின் கேளுங்க. இந்த மாதிரி சண்முகம் சார் இப்படி சொல்றாரு, நீ ஏன் ஸ்டாலின் இப்படி சொல்ற? ஆர்டிபி கேட்டா சந்தோஷப்படுவாரு. ஆர்டிபி சொல்லணும். அதான் பார்த்தேன் இப்பதான் நீங்க போட்டுருக்கீங்க. அந்த வீடியோ கிளிப் நல்லா இருக்குது. அவர் பேசின வீடியோ கிளிப். சேமா போயிட்டாரு எடுத்து போடுறதுக்காக. சரி அது இருக்கட்டும். சம்சீர் ஜவாஹர்ல இன்னைக்கு காலைல ரைட்டா போட்டிருக்காருல்ல, அதை கொஞ்சம் படிக்கலாம். பாத்துட்டேன். திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது அதானே? ஆமா இப்ப 2 முடிஞ்சிட்டா இல்ல இப்ப திமுக கூட்டணியில யார் இருக்கானா? உதயநிதியும் ஸ்டாலின் மட்டும்தான் இருக்காரு. திமுகவே இருக்கான்னு தெரியல. எங்க அண்ணன் ஆராசா இருக்காரு சம்சீர் தொடர். ஆராசா இப்ப எதுக்கு தெரியுமா இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாரு? பிஜேபியோட கூட்டணிக்கு போனா அண்ணன் கேபினெட் மினிஸ்டர். அதுக்காகதான் கரெக்ட். இல்ல இப்ப ஜவஹர்லால் இங்கிட்டு துண்டு போட்டுருவாருல திருப்பரங்குன்றத்துல விஷயம்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி. ஏன்னா இவங்க உண்மையாலுமே கொள்கை கோட்பாடு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளை வந்து அதை காட்டி மிரட்டக்கூடாது. அதை வச்சு வந்து நாகரிகமா நடந்துக்கணும். இவங்க மிரட்டி உருட்டி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து எப்பவுமே இது நடக்கிறதான். எப்பவுமே வந்து இந்த டிக்டேட்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் அப்படியே ரைஸ் ஆவாங்க. அப்படியே படப்படப்படன்னு கொடுத்துருவாங்க. தமிழ் முன்னிச்சாரி மட்டும் தான் மிஞ்சி இருப்பாரு. அவரும் வந்துருவாரான்னு தெரியல. அவர் இப்பதானே கூட்டணியில சேர்ந்திருக்காரு. கரெக்ட். அவரு எஸ்டிபி என்ன பண்ணுவாரு? எஸ்டிபிஐ திமுக விட்டு வரமாட்டாங்கப்பா. எஸ்டிபிஐ எல்லாம் தமிழ்நாட்டுல முதல்ல கூட்டணியில் சேர்த்துக்கிட்டது அதிமுக தான். அதுக்கடுத்து திமுக சேர்த்திருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதே வாழ்நாள் சாதனை. புரியுது. ஒரு சில இடங்கள்ல அவமானப்படுத்துறா நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. நான் சொல்லல, இத அவங்களே பேசுவாங்க. நீ வேணா ஒட்டு கேட்டு பாரு. அவனுங்க டிவிக்கு கூட வர பார்த்தானுங்க. உங்க கூட்டணி கட்சியோட இளவரசர் தான் கூப்பிட்டு வச்சு ஒரு சீட்டு தரோம் போகாதீங்கன்னு வச்சுட்டாங்க. அவங்க கேட்ட சீட்டு வந்து திருநெல்வேலி மேலப்பாளையம். அது வந்து நெல்லை முபாரக்கோட சொந்த ஊரு. கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாப்புல. அதை விட்டுட்டு கொண்டு போய் நன்னிலத்துல போட்டு 2 பேரும் மாறி முதுகு குத்துனாங்க. இந்த முதுகு குத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே கூப்பிட்டு வச்சு முதுகு குத்துச்சு. 2வது இவங்க கூப்பிட்டு வச்சு முதுகு குத்துனாங்க. ஆமா ஏடிஎம்கே பூரா வந்து சிட்டிங் சீட் எல்லாம் கொண்டு போய் பிஜேபி. இல்ல சம்சீர் நன்னிலத்துல கடைசியா திமுக எப்ப ஜெயிச்சுன்னு கேட்டா அவனுங்களுக்கே தெரியாது. எவ்வளவு அநியாயம் இல்ல அதெல்லாம்.
திமுகவே ஜெயிக்காத இடத்துல எஸ்டிபி கொடுக்குறான்னா ஜேவிகேவோட வந்திருந்தா கண்டிப்பா ஒரு சீட்டு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த புதுக்கோட்டையில இவர் ஜெயிச்சிருக்க வேண்டியது வெறும் 1400 ஓட்டுல போச்சு. அவர் ஜெயிக்காது நல்லதுதான் அன்பு. அவர் ஒரு உளறுவாய். ஆனா நல்லாதான் பேசினாப்ல. ஆனா புதுக்கோட்டையில முஸ்லீம் கேண்டிடேட் எல்லாம் வர்றது பெரிய விஷயம் சம்சீர். இது பண்றது கேஎம் ஷெரீப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் பர்சனலா. ஆனா ஒரு பேட் பொலிட்டீஷியன். நிலைப்பாடு எடுக்க தெரியாது. இல்ல அது அது என்னன்னா லாஸ்டா 2 இதெல்லாம் பிரிச்சானுங்க ஓட்டு சொல்லுவானுங்க. 2 இதுமே முஸ்லீம் ஏரியா. முஸ்லீம் ஏரியால தான் கடைசியில டிஎம்கே ஜெயிச்சுது. அந்த முத்துராஜ்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சாரு. நீங்க பாத்தீங்களா? அப்ப முஸ்லீம் ஏரியாலே முஸ்லீம் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு தூரம் திமுக ஏமாத்தி வச்சிருக்காங்களே. ஆமா அதுதான் சொல்றேன். ஆனா எங்க ஊர்ல அப்படியே மாத்தி எங்க ஊர்ல ஃபுல்லா பிஜேபி கேண்டிடேட் வேற போட்டிருந்தானுங்க. கண்டிப்பா பெரிய முஸ்லீம் ஓட்ஸ் வந்து ஒரு 50% டிவிக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தா இன்னொரு 10 நம்பர் அசால்ட்டா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அது ஷிஃப்ட் ஆன ரேஷியோ ரொம்ப கம்மி. அடுத்த தேர்தல கம்மின்னு சொல்ல முடியாது சம்சீர். கம்மின்னுலாம் நான் நினைக்கல. எங்க ஏரியாலாம் 30% அவங்க தான். 30% இருக்கும் அன்பு. மீதி 70% பல்கா திமுகல இருக்கு. இல்ல நான் சொல்றது ஓவரால் ஓட்டிங்ல எங்க ஊர்ல 30% அவங்க வருவாங்க. அதுலயும் டிவிக்கு தான் ஜெயிச்சிருக்கு. திரும்பவும் சொல்றேன், திமுக விழுந்த ஓட்டு இல்ல, இது காங்கிரஸ் கூட வச்சிருந்தனால ஓட்டு. இப்ப இடைத்தேர்தல் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். உங்களுக்கு வரக்கூடிய தேர்தலே ரிஃப்ளெக்ஷன் தெரியும். காங்கிரஸ் இல்லாம இந்த மைனாரிட்டி ஓட்டு எப்படி கன்சாலிடேட் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். காங்கிரஸ் ஒரு ஃபேக்டர் தான். 2011 தான் எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து பயங்கரமா மைனாரிட்டி ஓட்டு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் ஷிஃப்ட் ஆனது ஏடிஎம்கேக்கு. அதுக்கப்புறம் வந்து திரும்பி மைனாரிட்டி ஓட்டுங்கிற ஒண்ணுங்கிறது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னாலே அது வந்து பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு தான். வேற எதுவும் கிடையாது. இவனுக்கு செஞ்சிருக்க நலத்திட்ட உதவிகளுங்கெல்லாம் மைனாரிட்டி அவனே ஒன்னெல்லாம் ஓட்டு வாங்க. அதெல்லாம் இப்போட முன்னாடிலாம் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு முன்னாடி டிஎம்கேல இருக்கும் ஏடிஎம்கேல இருக்கும். ரெண்டு சைடு ஏடிஎம்கேல அந்த போர்ஷன் கம்மியா இருக்கும். அது ஏன் கம்மியாச்சுன்னா இந்த அம்மா ஆடு மாடு கோழி பலியிடக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்தது பாத்தியா? அப்ப மிச்சம் மீதி இருந்த ஓட்டும் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி வந்தது. பிறகு 2011 வந்து எலெக்ஷன் போது ஒரு பெரிய அதிருப்தி இது ஏடிஎம்கே இது டிஎம்கே மேல வந்த போது மறுக்கா ஷிஃப்ட் ஆகி ஏடிஎம்கேக்கு போச்சு. அதை திரும்பி 2019 எம்பி எலெக்ஷன் ஊட்டி தான் திரும்பி ஷிஃப்ட் ஆச்சு. அதாவது பல்கா ஷிஃப்ட் ஆகிறது. அப்படியே 100 பேர் இருக்கானா 90 பேர் ஓட்டு போடுறது அந்த ஷிஃப்ட் இருக்கு பாத்தியா? அது வந்து 2019 எலெக்ஷன் ஊட்டி வந்தது. 2026 வரைக்கும் ஓரளவுக்கு டேமேஜ் இல்லாம பிடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து பிடிக்கிற சிரமம். இல்ல சம்சித்தோட அவர் சொன்னா பாருங்க, யோ கூட்டணி திமுக கூட்டணியே ஒண்ணு இல்ல, அப்புறம் நாங்க திமுக கூட்டணியில இருக்கவா இல்லையா? வேற லெவல்ல இருக்குல்ல அது. அதை சொல்லிவிட்டு முதல்ல சண்முகசார் இப்படி சொன்னாருன்னு சென்னையில இருக்கால உன் பிரஸ் போய் கேட்க சொல்ல அறிவாலயத்துல. இல்ல போச்சு. சும்மாவே ராக்கெட்டை வந்து அபியூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு பாரு 2 விளக்க கையில கொடுத்துறான் சம்சீர். ஓ பிஎஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து போற போக்குல அடிச்சு விட்டு போயிருவாரு. இல்ல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணினே ஒண்ணு கிடையாதுங்க. போக ஆட்டம் முடிஞ்சு போச்சு கிளம்புங்க அப்படின்ட்டு. அவரு சொல்லிலாம் நான் சேரணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. நாங்க இண்டிபெண்டன்ட் பார்ட்டி இன்னைக்கு சொல்லிட்டாரு. இல்ல நீங்க திமுக கூட்டணியில தொடர்றேன்னு சொன்னீங்களா? நானா எப்ப சொன்னேன் அப்படின்றாரு பத்தியில டக்குனு. நான் எப்ப சொன்னேன்? மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்ல அவர் வாயப்படுறதுனால இல்ல அவரோட வாயப்படுறதுனாலே எதிராளி கொஞ்சம் கஷ்டம் தான். வாயப்படுங்க சும்மா இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரமணமூர்த்தி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆரம்பிச்சாரு பாருங்க. ஏங்க திமுக தோத்து போச்சு, அதிமுக தோத்து போச்சு, ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் நான் ஜெயிச்சேன்னு சொல்லி அவர் ஜெயிச்சேன்னு சொன்னா என்ன இருக்குது? அங்க 2 பேருமே தோத்து போயிட்டாங்க அப்படின்றாரு அவரு. அதுல நாங்களும் தோத்துட்டு வந்தோம்னு அர்த்தம்ன்றாரு. ஆமா தோத்துட்டதால நாங்களும் தோத்துட்டதானே அர்த்தம் அப்படின்றாரு. பிளாஸ்ட் பண்ணி விட்டாரு இன்னைக்கு ஒரே நாள்ல. இப்படி பேச சொல்லுங்க இவர வீரபாண்டிய சம்சித்தோட. அவரு அது வந்து ஒரு வரலாற்று பிழை. எங்களிடம் அணுகிய போது நாங்கள் சொல்லிவிட்டோம் அது ஒரு நீங்க எம்ங்கற கண்டு ஓவரா பேசாதீங்க. ஐல இவர் நான் இப்ப ஏதாவது அவரை வந்து அவதூறு பரப்பணும். அவர் பேசின அந்த மாடுலேஷன்ல சொன்னேன் நானு. அதுவும் அந்த வார்த்தையை கூட நான் சேஞ்ச் பண்ணல. இல்ல வீராண்டி எந்த வரலாற்று பிழை சம்சீர்? எந்த வரலாற்று பிழை? எங்களிடம் திரைமறைவில் பேசிய பல விஷயங்களை நாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது அல்லவா? எங்களிடம் அது போன்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட போதே நாங்கள் சொல்லிவிட்டோம் அது ஒரு வரலாற்று பிழை என்று.
அவர் என்னோட ஃபேவரட். கொஞ்சம் கிண்டல் பண்ண வேண்டாம் தயவு செய்து. அவர் என்னோட இல்ல ஃபேவரட். சம்சீர், இப்ப வீரவாண்டிக்கு முன்னாடி இருந்தவர்லாம் ஐல இருந்தவங்க எல்லாம் எப்படி பேசியிருக்காங்க? அவர் தான் பேசியிருக்காருல, கத்திரிக்காயும் கிடையாது, புடலங்காயும் கிடையாது, ஒரு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு இல்ல வீரவாண்டி சம்சி எவ்வளவோ தோழர், அவர் பரவாயில்ல. பேசுனது உண்மையிலேயே தவறு. இல்ல நீங்க வந்து என்னதான் அவர் தாவேக்கான்னு சொன்னாலும் திமுக வந்து அவர் இப்படி சொல்லியிருப்பாரா? திமுக பத்தி இப்படி கேள்வி கேட்டிருந்தா இல்ல முரளி, அவர் அவர் சம்சி வந்து தோழர். இந்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவர் பேரு நல்ல பேரு, அவர் பேரு முரளின்னு நினைக்கிறேன், ரகு. அவர் போட்டிருந்தாரு, இவர்